11 அடி கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜலிங்கம்னே சொல்லலாம். அவ்வளோ பெரிய லிங்கம் இருக்கிற ஒரு கோவில் இந்த கோவில் தாங்க. இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா ஒரு கருவறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 வழிகள் இருக்குது. அதாவது கருவறையில இருந்து நீங்க 4 புறத்துல இருந்து சாமியை பார்க்கலாம். அப்படி ஒரு சிறப்பம்சம் மிக்க ஒரு திருக்கோவில். இங்க இருக்கிற நந்தி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 அடி உயர ஒரு பிரம்மாண்டமான நந்திங்க. இங்க இருக்கிற இந்த கருவறையில இருக்கக்கூடிய இந்த சாமியை தமிழ்நாட்டுல நீங்க வேற எந்த இடத்துலயுமே கருவறையில பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு சிறப்பம்சம் மிக்க இந்த சாமி. ஏன்னா இங்க நம்ம ஆவுடைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பானத்துல பாத்தீங்கன்னா இங்க சாமியே 5 முகத்தோட காட்சி கொடுக்கிறாரு. அப்படி ஒரு சிறப்பம்சம் மிக்க கோவில் தான் இந்த கோவில். நம்ம விருதுநகர் மாவட்டம் திருச்சுழிக்கு அருகில் இருக்கக்கூடிய கீழகண்டமங்கலம் அப்படின்ற கிராமத்துல தாங்க நம்ம இன்னைக்கு இருக்கோம். இந்த கிராமத்துல ரொம்பவும் விசேஷமான நம்ம சைவ நெறிய ஓங்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு சிவாலயத்தை வந்து அடியார் பெருமக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இந்த கோவில்ல எண்ணற்ற சிறப்பம்சங்கள் இருக்குதுங்க. அதாவது ஓரிரு சிறப்பம்சங்கள் நம்ம சொல்லலாம். சொல்லப்போனா கோவில்ல நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. அவ்வளவு விஷயங்கள் பார்த்து இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த கோவில்ல என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்றத நான் சொல்றதை விட இந்த கோவில்ல இப்போ வந்து ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சொல்லப்போனா அவர் எல்லாம் சேர்ந்து தான் இந்த கோவிலையே வந்து நிர்வகிச்சுட்டு வர்றாங்க. இந்த கோவிலை எழுப்புறதுக்கு முக்கிய காரணமாகவும் அவங்க இருந்திருக்காங்க. ராஜபாண்டி ஐயா அடியார் அவர் இந்த கோவிலை பத்தி சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்றத ஆசைப்படுறேன். அதனால ஐயா இந்த கோவிலை பத்தி சொல்லுவாங்க, நீங்களே கேளுங்க. சிவனடியார் ராஜபாண்டியன், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை திருச்சுழி அருகில் உள்ள அஸ்தலிங்கத்தின் நடுவில் அமைந்திருக்கும் பஞ்சமுகேஸ்வரர். முதல் தளம் பாறைக்குளம், அதற்கு பக்கத்தில் அமைந்திருக்கும் பஞ்சமுகேஸ்வரர் தமிழ்நாட்டில் முதல் முறையாக 11 அடி 5 முகம் கொண்ட சிவலிங்கம் முதல் ஸ்தலமாயிருக்க அமைஞ்சிருக்க இடம் திருச்சுழி பூமிநாதன் அருகில் உள்ள 3 கிலோமீட்டர் உள்ள கீழகண்டமங்கலத்தில். இந்த கோயிலின் சிறப்பு 5 முகம், மூலவரின் வாசல் 4 வாசல், 4 பெருமக்கள் 4 பக்கம் அடியார்கள், நந்தி பிரம்மாண்டமாக 4 அடி பிரம்மாண்டமானது. இதில் சிறப்பு தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு கொடிமரம், 18 சித்தர்களை வழிபடித்து 18 சிலைகள் வைத்து கொண்டு சிறப்பாக கோரக்கர் சித்தர் வழிபாட்டு நடத்தி கொண்டு வருகிற ஸ்தலம் இந்த தலம். இந்த தலத்தின் பெருமை சிவனடியார்களாக உருவாக்கப்பட்டது. பஞ்சமுகேஸ்வரர் அறக்கட்டளை ஆலய திருக்கோயில். அனைத்து அடியார்களும் கலந்து கொண்டு இந்த கோயிலை திருப்பணியாக நடத்தி கொண்டு முந்தானத்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சிறப்பு 3 முகம் முருகன். நவக்கிரகங்கள் வந்து குடும்பத்தோடு இருப்பார்கள். அவரவர்கள் வாகனத்தோட குடும்பத்தோடு இருப்பார்கள். அது ஒரு சிறப்பு. இதுல அரசு வேம்புக்கு விநாயகர் உண்டு, கன்னிமூல கணபதி, பச்சை நாயகி என்ற அவை அம்பிகா என்ற அம்பாள் பலிபீடம் அனைவர்களும். இதுபோக ருத்ராஜ லிங்கம். நம்ம தென் மாவட்டத்தில் எல்லா முகங்கள் வைத்து வழிபாடு பண்ணாலும் அந்த லிங்கம் வழிபாடுன்னு ஒன்று, ருத்ராஜ லிங்கம்னு ஒன்று ஒரு பிரதிஷ்டமும் பண்ணியிருக்கோம். ஒரு சிறப்பான ஒரு அடியாறுகளாக உருவாக்கப்பட்டு அடியாறுகள் தோன்றி இந்த தலம் உருவாக்கப்பட்டது. ஆலயத்தின் சிறப்பு வந்து இந்த ஆலயம் வந்து பஞ்சமுகேஸ்வரர், அதாவது மூலவரை கட்டிட்டோம். மூலவரை கட்டின பிறகுதான் லிங்கமும் பஞ்சமுகேஸ்வரர் ரெடி ஆனாங்க. இதை ஒரு பிரம்மாண்டமாக மேலே ஊடி வாகன வண்டியை வைத்து உள்ள இறக்கணும். இது ஒரு சிறப்பு. 11 அடி ஒரே கல், 5 முகமும் 11 அடி ஒரே கல், 4 பக்கம் முகம், 4 பக்கம் வாசல். இது ஒரு சிறப்பு வந்து அணை பஞ்சமுகேஸ்வரருக்கு. இதோட இந்த பாதைக்கு, இந்த ஆலயத்துக்கு வர ஒரு பாதை வந்து அமைஞ்சது இறைவனா கொடுத்தது 5 பாதை. ஒன்று பாடல்பட்ட தலம் திருச்சுழி பூமிநாதன்கள் வந்து தமிழ்பாடியிலிருந்து உள்ள வரலாம். அருப்புக்கோட்டையில இருந்து சித்திரக்குண்டு வழியாக உள்ள வரலாம். மதுரையிலிருந்து வரவங்க காரியாவெட்டி வழியாக வரலாம். மதுரை வழியாக வந்து பாறைக்குளம் வழியாக வந்து உள்ள வரலாம். இங்கிட்டு
மூலப்பிலிருந்து உள்ள வரலாம். 5 பாதையே இந்த கோயில் ஒரு சிறப்பான பாதை. இந்த ஆலயத்துக்கு வரதுக்கு ஒரு சிறப்பான ஒரு அடியாறுகளாக உருவாக்கப்பட்டு அடியாறுகள் தோன்றி இந்த தலம் உருவாக்கப்பட்டது. மிக சிறப்பாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு திருப்பணி இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எவ்வளோ வேலைகள், காம்பவுண்டு சுவர்கள், மேலைகள் எல்லா வேலை நடக்க வேண்டியிருக்கு. அடியார் பெருமக்கள் அனைவரும் உதவி செய்வதும் கேட்டுக்கொள்கிறோம். சிவனடியார் ராஜபாண்டியன். காணொலியோட தொடக்கத்திலே நான் சொன்னேங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து இந்த சிவாலயத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு காலத்தில் மன்னர்கள் வந்து இந்த மாதிரி சிவாலயங்களை எழுப்பும்போது எவ்வளவு இடர்பாடுகளை சந்திச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு சூழலில் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சிவாலயத்தை எழுப்பணும் அப்படின்றதுக்காக அடியார் பெருமக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான அந்த லிங்கத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பெரிய லிங்கம், பானம் இல்லாமல் அந்த பானத்தில் மட்டும் அந்த சதாசிவ திருமேனியை வந்து வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 அடி கொண்ட ஒரு மிக பிரம்மாண்டமான லிங்கம். நந்தி பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி கொண்ட பிரம்மாண்டமான நந்தி. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்னும் எப்படி நம்ம 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ராஜராஜ சோழன், நம்மளுடைய பாண்டிய மன்னர்கள்லாம் நமக்கு இந்த சைவ நெறியை நம்ம கொடுத்துட்டு போனாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு இந்த 2025 இந்த மாதிரியான கோவில்கள் வரும்போது இன்னும் 100 வருடம் 200 வருடம் கழித்து நாம இல்லாத ஒரு சூழல்ல கூட இந்த மாதிரியான கோவில்கள் இருக்கும். நம்மளுடைய சைவ நெறியை வந்து இந்த கோவில்கள் தாங்கி பிடிக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லைங்க. அதனால வந்து இந்த கோவிலுக்கு நேரில் நீங்கள் அடியார் சொந்தங்கள் எல்லாருமே வரணும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசை. ஏன்னா பார்த்து இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் நேரில் பார்த்த இந்த ஒரு இந்த லிங்கேஸ்வரரை நீங்களும் வந்து பார்க்கணும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசை. அதனால் இந்த இடத்துடைய லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நேரில் வந்து பாருங்கள். நேரில் வந்து பார்த்துட்டு நீங்களும் 4 பேருக்கு இந்த விஷயத்தை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க. அடுத்து வேற ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.